பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் உங்களோட பேசுகிற தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு விட்டு விலகு. ஹல்லேலூயா. எதெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் அழகான வார்த்தைகளை காண்பிக்க விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 6:5 கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தி ஆதாய தொழில் ஒன்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்க மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. கெட்ட சிந்தனை, சத்தியம் இல்லாதவங்க, தேவ பக்தி இல்லாதவங்க, இப்படிப்பட்ட மனுஷர்களை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 எபேசியர் 4:31 சகலவித கசப்பு, கோபம், முற்குணம், குக்குரலும், தூஷ்ணமும் மற்ற எல்லா துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இப்படிப்பட்ட மனுஷனுக்குள் இருக்கிற காரியங்களை விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை. ரோமர் 16:17 சொல்லுகிறார், அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றார், நீங்க கற்றுக்கொண்ட உபதேசம், அந்த உபதேசம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்ம செய்யணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கெட்ட சிந்தனை உள்ளவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், தேவ பக்தி அற்றவர்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தை யாரும் கேட்கிறீங்களோ சத்தியத்தின்படி செய்யுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக.